மேனன், விஜய் சேதுபதி பத்தி பேசணும். அவங்கள பத்தி பேச மாட்டேன். எப்படியாவது பேசுங்க சார். கதை எழுதும் போதே வந்து ஒரு 50-50 தான். ஹீரோ கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் ரெண்டுமே வந்து ஈக்குவலான இது இருந்தது. ஆகாசவரன் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு பேரரசி டஃப் கொடுக்கணும். பேரரசி பேசினா ஆகாசவரன், டாம் அண்ட் ஜெர்ரி அந்த மூடு தான் படம் ஃபுல்லாவே இருக்கும். அதுக்காக தான் ரக்கட் லவ் ஸ்டோரின்னு வச்சோம். அப்ப இந்த ஆகாசவரன் யார் அப்படிங்கும்போது கதை எழுதும்போது எனக்கு சேது சார் தான் தோணார். இவர் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா இவர் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நான் உண்மையாவே சொல்லுவேன். ஏன் மற்றவங்களாம் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணவே முடியாது. நல்லா நடிக்கிறத நானே ரசிக்கலைன்னா எப்படி இருக்கு? ஆமா. என் ப்ரொஃபஷனே அதுதான். ஆமா. இப்ப என் டைரக்டர் நல்லா எழுதினார்னு வச்சுக்கோங்க, நான் ரொம்ப கொண்டாடிடுவேன். எப்படி இது யோசிச்சாரு, எப்படி இது எழுதினாரு அப்படின்னு. அதுவே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிரும். அந்த குழந்தை அவங்க குழந்தையா அப்படின்னாங்க. நான் ஆமான்றுவேன். போஸ்டை பார்த்தா தோணுது இல்லை? எல்லாருக்கும் தோணுது சந்தோஷம். நம்ம 2 பேர் பத்தி உங்க 2 பேரை பத்தி பேசுன்னு சொல்லணும். பேசணும். உங்க 2 பேரை பத்தியா ஆகாசவரன் பேரரசியை பத்தி பேசணும்? இல்ல இல்ல உங்களை பத்தி பேச இல்ல, மாட்டேன். ஆமா, நித்யா மேனன், விஜய் சேதுபதி பத்தி பேசணும். அவங்கள பத்தி பேச மாட்டேன். ஆகாச வீரனையும் பேரரசியை பத்தி தான் பேசுவேன். என்ன சார்? எதையாவது பேசுங்க சார். சார் நித்யா மேனனையும் விஜய் சேதுபதி மீட் பண்ணிட்டாங்க சார். ஆகாஷ் வீரனாவும் ஆமா. பேரரசியை மாத்துறீங்க. இல்ல சார், கதை அங்கதானே சார் ஆரம்பிச்சது. அவங்க இல்ல, எழுதும்போது கதை நம்மள மைண்ட்ல வச்சு தான் சார் எழுதுனாங்க. கதை அது சொல்லலாம்ல. கதை ஆரம்பிச்சது அங்கே சார். ஆனா எனக்கு வந்து இன்னமும் அந்த ஆகாச வீரனும் பேரரசி மட்டும் தானே சார் தர்றாங்க. சரி பேசுங்க சார். அதான் இது கதை எழுதும் போதே வந்து ஒரு 50-50 தான். ஹீரோ கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் ரெண்டுமே வந்து ஈக்குவலான இது இருந்தது. அப்ப வந்து சீன் பார்க்கும்போதே அது செம்ம டஃப்பா இருந்தோம். இது ஏன்னா ஒரு ஆகாசவரன் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு பேரரசி டஃப் கொடுக்கணும். பேரரசி பேசினா ஆகாசவரன், டாம் அண்ட் ஜெர்ரி அந்த மூடு தான் படம் ஃபுல்லாவே இருக்கும். அதுக்காக தான் ரக்கட் லவ் ஸ்டோரின்னு வச்சோம். அப்ப இந்த ஆகாசவரன் யார் அப்படிங்கும்போது கதை எழுதும்போது எனக்கு சேது சார் தான் தோணார். இவர் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா இவர் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நான் உண்மையாவே சொல்லுவேன். ஏன் மற்றவங்களாம் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது தான் அது தெரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கதை ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ஒரு மாசம் ஸ்டார்ட் ஆகும். மாசா போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு எமோஷனாக மாறும். எமோஷன் வந்து காமெடியாக மாறும். காமெடி வந்து எமோஷனாக மாறும். குழப்பம் கதையே வந்து அந்த கேரக்டர் வந்து மாறி மாறி பண்ணும். அது எல்லா ஹீரோவும் பண்ணும்போது அது ஏற்றுக்க முடியுமான்னு தெரியாது. புரியுதுங்களா? காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அது சீரியஸாக மாறும். சீரியஸ் மாறுறது காமெடியாக மாறும். அப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டருடைய ஆர்க்கே வந்து ஒரு மாதிரியான. நித்யா தான் ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, இது என்ன ஜேனர்னே சொல்ல முடியாது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இது ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ள எல்லா ஜேனருமே இருக்கு. அப்போ அந்த கேரக்டர் மூடு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சேது சார் செம்ம ஆப்டா இருப்பாருன்னு தோணுது. அது சூப்பராகவும் அது நல்லா வந்து அது படம் பார்க்கும்போது நானே சூப்பர்னு சொல்றதை விட உங்களுக்கு டீசர் பார்க்கும்போது நீ அடுத்து ட்ரெய்லர் இது வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஓகே, சொன்னது கரெக்டு. அப்போ ஆப்போசிட்டு அப்படின்னா அதுதான் அதுக்கு கரெக்டாக கவுண்டர் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு கதை எழுதும்போது நித்யா தான். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு படத்துலையுமே அது மொதல் படத்துல இருந்து போன படம் வரைக்கும் நான் ஒரு கேரக்டரை நினச்சி எழுதுவேன். அது வேற ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் வேற வந்துருவாங்க. நான் நினச்சவங்க இது வரைக்கும் எனக்கு படத்தில் கிடைச்சதே கிடையாது. ஒவ்வொரு படமுமே வந்து எழுதுறது ஒன்றா இருக்கும், படத்துக்குள்ளே வந்தவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் எனக்கு நான் யாரை நினச்சி எழுதணும்னோ அவங்க 2 பேருமே வந்திருக்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய. அங்கேயே வந்து கதை சொல்லும் போதே சார் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் அப்படிங்கும்போது கதை கேட்குறது சார் செம்ம காம்பினேஷன் சார். அந்த கதை கேட்கும்போதே அந்த இது வரும். இப்போ ஆடியன்ஸுக்குமே இப்போ கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது செம காம்போ, செம பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அழகா 2 பேருமே செம்மையா போட்டாங்க. அது அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் எதுக்காக. எங்களுக்குமே அது செம்ம பண்ணா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம். நாங்க ஏன்னா ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற ஸ்பேஸும் கோ ஆக்டர் வந்து ரொம்ப முக்கியம். நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா அவ்வளோ இதுவாக இருக்காது. ஆமாம், இன்னொரு ஆக்டரு அவங்க ஏதாவது பண்ணும்போதில் உங்களை 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 ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் சும்மா போகிற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்கள் வம்புக்கு இருந்தால் சண்டை நடக்குங்க. அந்த மாதிரி தான் நல்ல விஷயமும் அப்படி தான். இந்த வடிவேல் சார் படத்தில் ஒன்றுல மண்டபத்திரம்னு ஒன்று பண்ணோம். அந்த மாதிரி. ஏன்னா இவர் ஒன்று போட அவர் ஒன்று பண்ண ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் அவங்க எதையாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை எதையாவது ஒரு
ஒரு பாயிண்ட்ல அவங்க ஏதாவது பண்ணும்போதுல அது இன்னொருத்தருக்கு ஃபீட். அது சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் நித்யா உங்களுக்கு காம்படிஷன் இருந்தா சேலஞ்சிங்? நான் அது ரொம்ப ரசிச்சேன் நான். அது இல்ல அது அல்லமா அது அப்படியெல்லாம் இல்ல கிடையாதுன்னு இல்ல சொல்ல வரேன். நாட் அட் ஆல். ஐ டோன்ட் திங்க் நம்மளுக்கு அந்த இல்ல போட்டிங்கிற விஷயமே என் இந்த மைண்ட்ல வராது. ஏன்னா இது ஜெனரலா வந்து ஆக்டர்ஸ்குள்ள அது இருந்தது. சீனை ஸ்பாயில் பண்ணுது. ஆமா இப்ப 100% இவங்க நல்லா பண்றான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு இல்ல இல்லையா? ஐ ஃபீல் லைக் தட். அதுதான். அவங்களுக்கு என்ன பண்ணா நான் என்ன பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிதான் மைண்ட்ல வரும். இன்னொன்னு வந்து போட்டிங்கிறது வரவே நம்ம கூடாது. நல்லா நடிக்கிறத நானே ரசிக்கலைன்னா எப்படி இருக்கும்? ஆமா என் ப்ரொஃபஷனே அதுதான். ஆமா இப்ப என் டைரக்டர் நல்லா எழுதுனாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப கொண்டாடிடுவேன். எப்படி இது யோசிச்சாரு, எப்படி இது எழுதினாரு அப்படின்னு அதுவே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிரும். ஓகே, இப்போ என் கோஆக்டர் அப்படி நல்லா நடிக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னா, நான் தான் நித்யாக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன். அது முதல்ல ஏன்னா நான் தான் அதை விட்னஸ் பண்ணேன். அவர் கூட கேமரால பார்க்குறாரு. ஆக்சுவலா நம்ம என்ஜாய் பண்ண இப்ப நம்ம அவங்க ஏதாவது ஒண்ணு சூப்பரா பண்ணாங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் லாஃப். இல்லங்க இல்ல அவங்க சிரிப்பா தட்ஸ் நைஸ் அது நீங்க பண்ணீங்கல்ல சோ என்ஜாய் பண்ணி தான் அதுதான் ஃபீட். இன்னொருத்துக்கும் அதுதான் ஃபீட். இப்போ நம்ம பேசுறோம், இந்த கேள்வி இதுல இருந்து நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்கல்ல, அப்புறம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் மனசு தெரியல. அதுதான் அந்த அந்த விஷயம். இப்போ நீங்க ஒரு கேள்வியில ஆரம்பிச்சீங்க, அது இப்படி ஒரு பிரயாணம் பண்ணுது இல்லையா? இதுல இருந்து நீங்க ஒரு கேள்வி வச்சுக்கோங்க, அப்புறம் அதுக்கு ஒன்று வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஃபீட் அது. ஸோ என்கிட்டயே வந்து நித்யா நானும் நடிக்கும் போது செம்ம போட்டியா இருந்தது. நாங்க போட்டி போட்டா அது போட்டி போடுற இடம் இல்லை ஒண்ணு. இல்லை நீங்கள் அது என்ன சார், நீங்கள் 2 பேரும் போட்டியாக நினைக்கல சார். ஆனால் பார்க்குற நம்ம யூனிட்லேயே பார்த்தோம்னா 2 பேருக்கும் காம்பினேஷன்னா வந்து நின்றுவாங்க பார்த்தீங்களா, சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. பொதுவாகவே என்னன்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா டைரக்ஷன் டீமும் கேமரா டீம் 2 தான் இருக்கும். மேக்கப்லாம் கொஞ்சம் தூர்லேருந்து வாட்ச் பண்ணி அவ்வளோதான் இருக்கும். மற்ற எல்லாம் போய் அங்கிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேட்டா விஷயம் பேசுறது, டைரக்டர் ஏன் இவ்வளவு கோபமா இருக்காருன்னு பேசி ஏதோ ஒண்ணு டார்ச்சர் பண்றாரு. வித்தவுட் பிரேக்கே விட மாட்டாரு. 7 மணிக்கே ஷாட் வச்சு சாவடிக்கிறான். 6:20 வரைக்கும் போறான். அது கண்டிப்பா எவ்வளவு வேகமா ரெடி ஆயிட்டு வந்தாலும் உங்களுக்கா வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல வைக்கிறது இல்ல. நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். காஸ்டியூம் மாத்த நேரம் காஸ்டியூம் மாத்திருந்தோம். எங்க நித்யா இது வரைக்கும் லேட் பண்ணி நான் பார்த்தேன். சாதாரண பொண்ணுங்க ரெடி இல்ல, அவங்களும் சீக்கிரம் வந்துருவாங்க. இல்ல ஐ அம் ஆல்வேஸ் ஆன் டைம். இல்ல அவங்களுக்கு வந்து இல்ல டைம் இல்லங்க, டைமுக்கு வந்தாலும் இல்ல அவங்க ஸ்பீட் அப்படிங்க. இல்ல நம்ம கிரியேட் ஸ்பீட் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி அவங்க. அது வந்து 7 o'clock அப்படி இருப்பாங்க. 7:10 ஆச்சுன்னா அவங்களுக்கு பேஷன்ஸ் இல்ல. அதுதான் அந்த ஒரு 10 மினிட்ஸ் அவங்களுக்கு வந்து பெரிய டைம் மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங். அதுதான் 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பெரிய டைம். இப்ப இங்க ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கோவம் வருது, ஏன் ஷூட்டிங் மாதிரி ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு. இப்போ ஒரு நாள் 7 காஸ்டியூம் சேஞ்ச் உங்களுக்கு. இவங்க இது வரைக்கும் பண்ண படங்கள்ல 7லாம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லை. ஆனா நான் நினைச்சு வச்சிருந்தது 9. அந்த 2 எடுக்கலன்னு எனக்கு வருத்தம். அவங்களுக்கு 7 எடுத்துட்டீங்கிறது சந்தோஷம். அதான் பிரச்சனை. என்னமோ கில்ட் ஏற்படுத்துற உங்களுக்கு. இல்ல ஆனா நீங்க டிசைட் பண்ணது எல்லாம் நம்ம கரெக்ட்டா அப்படியே பண்ணிட்டோம். நினைச்சத எல்லாமே கூடতে எடுத்துறோம். ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா இந்த படத்துல ஒரு சாங்கே இல்ல சார். நம்ம ஷெட்யூல்ல இந்த படத்துல ஒரு சாங் கிடையாது. நம்ம ஃபேமிலி சாங் இப்ப பண்ணி வச்சிருக்கோம்ல, செல்ல கோளாறுன்னு சொல்லி இப்ப நம்ம பாப்பா 3 பேருக்கும் ஒரு சாங் வச்சிருக்கேன்ல, அது ஆன் தி ஸ்பாட். அது குயிக்கா எடுத்து ஸ்கிரிப்ட்ல வந்து இல்ல. அது செல்ல கோளாறு சாங் நம்ம ஃபேமிலிக்கு அந்த சந்தோஷங்கள் தருணங்கள் இருக்குல்ல, அது வந்து நீங்க அந்த பேத்தா சாங்க்கு ரீகலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அது எடுக்கும்போது ரொம்ப அழகாயிடுச்சு. அது இவங்களுடைய அந்த ஃபேமிலி, அந்த குழந்தை ஒரு குட்டி தேவதை ஒண்ணு இருக்குது, அதுடைய எக்ஸ்பிரஷன், இவங்களுடைய ஞாபகம் இருக்கா? யாரு பாப்பாவை தூக்கி நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க, வேடிக்கை பார்க்க வந்தாங்க. இது உங்க பிள்ளையா அப்படின்னாங்க. இவங்க ஷாக் ஆயிட்டாங்க, ஏன் பிள்ளையா அப்படின்னு. மகிழ் வந்து உங்க மாதிரியே இருக்கும், உங்க சாயல் மாதிரியே இருக்கும். உண்மையாவே அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க அவங்க. சோபனாவோட பாப்பான்னு சொன்னாங்க. அது சோபனாவோட இதுன்னு சொன்னாங்கல்ல, சோபனாவோட பாப்பா. எனக்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த குழந்தை அவங்க குழந்தையா அப்படின்னாங்க. நான் ஆமான்றுவேன். எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டேங்கிறது மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பாரு. மாட்டிக்கிட்டேன் இல்ல, அது சூஸ் பண்றது அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இல்ல.
ஆனா எப்பவுமே அது கேட்கும்போது எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராசஸ், பிகாஸ் அது ரொம்ப ஸ்பான்டேனியஸா வர அப்படியே லைக் பாண்டியராஜ் சார் வந்து வீடியோ கால்ல வந்தாங்க, எனக்கு இந்த இது சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கதை அவங்க சொல்லும்போது ஆப்வியஸ் இட் இஸ் அன் ஆப்வியஸ் எஸ். அது வந்து தேர்ஸ் நோ லைக் யோசிக்கிறேன் அந்த விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க நெரேட் பண்ணும்போதே நான் வந்து சிரிச்சிட்டு இருந்தேன், பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தேன், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி அப்ப எனக்கு தெரியும் அந்த படம் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும் இதுலன்னு. ஸோ இட் வாஸ் அ வெரி லைக் அண்ட் ஆல்சோ நான் லைக் சேதுபதி சாரும் நானும் ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அந்த டைம்ல இருந்தே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். எனக்கே அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நான் டைரக்டர் கிட்ட சொன்னேன், இந்து கிட்ட, சம்திங் இஸ் ஒர்க்கிங்ல இந்து. அவங்க வந்து பஸ்ல இருக்காங்க, நான் வந்து இங்க கடையில இருக்கேன். ஆனா இவங்க 2 பேரும் கனெக்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி டசன்ட் ஆல்வேஸ் ஹேப்பன். ஸோ வி ஷுட் டூ சம்திங், ஏதாவது பண்ணணும்னு அப்படி இருந்தது. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்த போது ஐ ஃபெல்ட் எஸ் திஸ் இஸ் த ரைட் ஃபிலிம் எனக்கு தோணுச்சு. அது நீங்க சொல்றீங்க, அது இல்ல 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 கேட்கணும் இல்ல என்கிட்ட. இல்ல நேஷனல் அவார்ட் நம்ம வந்து என்ன ஃபீலிங் வரும் நீங்களே டிசைட் பண்ணக்கூடாது. நம்ம படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நேஷனல் அவார்டு வந்தது. ஆமா அதை சொல்லுங்க. ஆமா ஆமா, ஆமா நாங்க நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாலே கஷ்டம் சொல்லிட்டோம். அதுக்கு நம்ம வந்து சேர்ந்து விஷ் அதுக்கப்புறம் பண்ணோம், நாங்க இருக்குங்களா? நம்ம வந்து சேர்ந்து 3 விஷ் பேர் பண்ணோம். நினைக்கிறேன். ரவி ஒரு மணி தரேன். உங்க கால் மட்டும் தான் எடுத்தேன் அந்த அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் நான் இது நரேஷன்ல இருந்தேன். ஓகே. உங்க கால் எடுத்துட்டு அது சைலண்ட்ல வச்சு நான் நரேஷன்ல நாங்க போயிட்டேன். நாங்க 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 இந்த கதை கேட்டு பேசியிருந்தோம். சீன் பை சீன் படிச்சுட்டு இருந்தார் அப்போ. நம்ம சீன் பேசிக்கிட்டு சீன் இருந்தோம். பை சீன் படிச்சுட்டு இருந்தீங்க. ஆமா சொல்லிட்டு ஆமா. இருந்தீங்க. ஸோ அப்பதான் நேஷனல் அவார்டு சொன்னாங்க. சரி உடனே ஃபோன் அடிச்சோம். See, எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் வந்து நம்மளுக்கு பயம் கொடுக்கறதுன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சம்திங் லைக் தட்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் வரும்போது பயம் இல்ல, அதுல சம்திங் பாசிட்டிவ் வரணும், சம்திங் குட் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் இட் டிட். எனக்கு வந்தது வந்து ஒரு காம்னஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே, இவ்வளோ வருஷம் ஒரு 15 இயர்ஸாக நான் பண்ணது ஒரு ஃபுல் சர்க்கிளாக வந்துருச்சு. there was a complete calmness in me, not at all பயம். இல்ல இல்ல, இன்ஃபேக்ட் த ஆப்போசிட். I felt it's time to relax. பிஹெச்டியா? சூப்பரா போடுவாங்க பரோட்டா. ஆமாமா. பரோட்டா தெரியல. இல்ல இல்ல, ஆனா நீங்க வந்து அந்த ஆனா பரோட்டா இப்படி பரோட்டா 2 மாசம் என் ஆபீஸ்ல வந்து பக்கத்துல ஹோட்டல்ல இருந்து இது வர வச்சு அந்த பரோட்டா செட்டப்ல கிச்சன்லாம் வர வச்சு அண்ட் அவங்க அந்த கல்லெல்லாம் அங்கேயே இருந்ததுல செட்ல, அங்கேயே எனக்கு குக் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. இல்ல நிறைய பேருக்கு எல்லாம் எல்லாருக்கும் இல்ல நம்ம செட்ல டீம்ல எல்லாரும் எல்லாருமே கேட்பாங்க. ஃபேன்ஸ் அவருக்கு. இருக்கு. விதவிதமா ட்ரை பண்ணுவோம். இந்த தலைவன் தலைவி டீசர் போடுறோம் இல்லையா, அந்த போத்து அது அது முடியும் போது நான் 3:30 மணிக்கு நைட், அது 3 மணி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு எடுத்துடும் போது என்னன்னா 5-6 கட்டு எடுக்கும்போது என்னன்னா நிறைய ஒரு 15 பரோட்டா போட்டுட்டு கொத்திக்கிட்டே இருக்கிறோம். சால்னா ஊற்றுவோம், கொத்துறோம். ஏன்னா வேற வேற ஷார்ட் எடுக்கும்போது அது குழவலும் பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. நம்ம இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு கடை திறந்துட்டாங்க, நெய் டப்பா வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் முந்திரி வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு நெய் முந்திரி கொஞ்சம் மிளகு போட்டு எப்படிமா இருந்தது பொங்கல் பண்ணாங்க அந்த பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பரோட்டா பொங்கல் ஆயிடுச்சு. பரோட்டா ஆமா, பரோட்டாவே பொங்கல் ஆயிடுச்சு. ஆமா, அவர் கைவசம் ஒரு தொழில் இருக்கு. அப்புறம் இங்க பண்ணும்போது சார் ஆபீஸ்க்கு வரும்போதெல்லாம் வந்து கொத்து பரோட்டா போட்டு கொடுத்துருங்க, வரவங்க போட்டு கொடுத்துருங்க. எனக்கு ஆம்லெட் அன்னைக்கு பண்ணீங்களே, இப்போ நினைப்பேன் அந்த ஐ விஷ் ஐ ஹேட் லைக் தட். இல்ல உங்களுக்கு சாக்லேட் பரோட்டா பண்ணாரு. இல்ல 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 சாக்லேட் இல்ல இல்ல ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டு கொடுத்துருங்க. எனக்கு பயங்கரமா பசிச்சிருந்தது. வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நைஸ். எனக்கு அதெல்லாம் வதக்கி அந்த கல்லுல ஒரு நைஸ். எனக்கு சாக்லேட் பரோட்டா நீங்க சாப்பிடலையா? சாக்லேட்ல பரோட்டா போடுவாரு. சாக்லேட் பரோட்டா போடலாம் சார், அவைலபிள் தான் சார். அது நம்ம வாட்டர்மெலன் பரோட்டா வந்து ஆபீஸ்ல ஆமா ஆமா வாட்டர்மெலன் ரொம்ப நல்லா இருந்தது. வாட்டர்மெலன் நல்லா இருந்தது. அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சு ஜூஸ் போட்டு பார்த்தோம், அந்த பரோட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா எது தெரியாதுல்ல, அதனால கண்டுபிடிக்க தானே படத்துக்கு ஏதாவது கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னார், ஆகாசி வீரன் பரோட்டான்னு ஒன்று கண்டுபிடிங்க அப்படின்னாப்புல. ஸோ உட்காந்து ஒரு நாள் வந்து பால் பரோட்டா வழக்கம் பால் ஊற்றி பண்ணுறது, தண்ணி ஊற்றி பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். மாஸ்டர் இருந்தார். அப்புறம் ஒரு நாள் வந்து சரி வாட்டர்மெலன் வந்து அந்த தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அரைச்சி போட்டால் நிஜமாக நல்லா இருந்தது. வாட்டர்மெலன் பரோட்டா நல்லா இருந்தது. அப்புறம் ஷூட் அப்போ வந்து சார் சொன்னார், இன்னொரு ஆகாசி வீரன் பரோட்டா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு போது கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டு
பைனாப்பிளை லைட்டாக டோஸ்ட் பண்ணி சைடில் வச்சு அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி அப்புறம் வந்து ஒரு 3-in-1 காஃபி பவுடர் இருக்கு. காஃபி அந்த தோசையை ஊற்றி அது மேலே அந்த கரெக்ட். காஃபி இது போட்டு அது ஸ்வீட் இருக்கும். அது ஆக்சுவலாக அதுவும் சக்ஸஸ்ஃபுல் அவங்க ப்ராடக்ட் தான். கிரியேட்டிவிட்டி ஃபுல்லா சக்ஸஸ்ஃபுல் அப்படி ப்ராடக்ட் தானே. காமிப்பாங்க. நம்ம மேல உண்மைதான், கேட்டு பாருங்க அது. ஆமா 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 ஆமா. சும்மா சைடு அதுக்கு ரெசிபி காம்பினேஷன் சும்மா ட்ரை சோ பண்ணி நம்ம வேணும்னா நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். தலைவன் ஒரு ஹோட்டல் ஒரு வச்சு ஹோட்டல் வச்சுட்டா எனக்கு இன்வெஸ்டர் ரெடியா இருக்கிறாங்க. ஆமா ஆமா. என்னது ஹீரோஸ் அன்புக்கரசு. ஆமா ஆகாஷ் ஆமா ஆமா நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது அன்புக்கரசு. இல்ல என் பையன் பேரு அன்புக்கரசு. ஆனா பசங்கள்ல அன்புக்கரசு பேர் வச்சதுனாலதான் அந்த பேர் அவனுக்கு வச்சேன். நீங்க சொல்றது மாதிரி இப்ப பரவாயில்ல, ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. நான் யோசிக்கிறேன் அப்படிலாம் இல்ல. அவரையும் யோசிக்க வச்சு நல்ல விஷயம். நல்லா பரவாயில்ல, நல்லா ஸ்டடி பண்ணிருக்கீங்க. இல்ல இது ஆகாச வீரனுக்கு வந்து இமயமுடைய சிறுகதை படிச்சேன். அதுல வந்து அவங்களுடைய குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன். அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த சிறுகதையை ரைட்ஸ் வாங்கி அந்த பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம யோகி பாபு போர்ஷன் சின்ன இதுவும் அந்த சிறுகதையில இருந்து எடுத்து அவருக்கு அந்த நாங்கள் எல்லாம் படம் முடிஞ்சிச்சுமா. கடைசி நாள் ஷூட் முடிஞ்சிருச்சு. கருப்பு கோயில் தான் ஷூட் முடிச்சோம். முடிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டோம். பார்த்தா சாமி சிலைக்கு பக்கத்து லெஃப்ட்ல அங்கே கோயில வேல் வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு தூண் மாதிரி வச்சிருந்தாங்க. ஆமா, விளக்கு தூண். நாங்கள் கவனிக்கவே இல்லை. பார்த்தா அதுல ஒரு ஆகாச வீரன் பேர் வச்சு ஆகாச வீரன் வம்சம் இருக்கு. ஆகாச வம்சம் வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் எனக்கே தெரியாது. நான் அந்த கோயிலுக்கு தூண்டிகருப்பர் கோயில் செம்ம வைபான கோயில். அது சூப்பரா இருக்கும். ஒரு 2-3 லட்சம் அம்பு வேலா இருக்கும் நேர்த்திக்கடன். அதாவது அங்க போய் அந்த சாமியை கும்பிட்டு நிவர்த்தி ஆனவங்க கொண்டாந்து வச்சிருப்பாங்க. செம்ம வைபான கோயில். நான் அந்த கோயிலுக்கு பல தடவை போயிருக்கேன். ஆனா நான் அதை பார்க்கவே இல்லை. ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆகாசவன் சொல்லுவாங்கல்ல, அங்க உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். நான் வந்து அங்க உள்ள பேரை எடுத்து தான் இவருக்கு ஹீரோக்கு பேரா வச்சிருக்கேன். அப்ப டைட்டிலே ஆகாசவீரன்லாம் ரூமர் வந்தது பாத்தீங்களா? அது வந்து எல்லாத்துலயும் அந்த ஆகாசவீரன். அப்புறம் தான் வந்து இதை பார்த்தா நீங்க வச்சுன்னு கூட்டிட்டு கொண்ட காமிக்கிறாங்க. அந்த பில்லர்ல ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு இருக்கு. எனக்கே சர்ப்ரைஸ். அப்புறம் சார் சார் என்ன சார் இது அப்படிங்கிறது. ஆனா நான் வந்து இமயத்துடைய சிறுகதையில உள்ள ஆகாச வீரன் பேரை தான் நான் எடுத்திருந்தேன். அதுவே வந்து செம்ம சர்ப்ரைஸ். அந்த ஆகாச வீரன் பில்லர் இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா, நல்ல இந்த அகலத்துக்கு இந்த பில்லர், இந்த அகலத்துக்கு இந்த பில்லர். நாங்களுமே ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் கவனிக்கல. இந்த வாடி என் பொட்டல முட்டாய் சாங்கோட லீடு வந்து கடைசி நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே நைட் ஒரு 9 மணிக்கு என்னமோ எடுத்தாங்க. நைட் 9 மணிக்கு எடுத்தோம். முடிச்சுட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டோம். எல்லாரும் சரி கோயில் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா முடிஞ்சதுக்கு சாமி கும்பிட்டுருந்தோம். சாமி கும்பிட்டு அப்புறம் தான் பார்த்தா, அப்பதான் டைரக்டர் தான் காமிச்சாரு. சார் பக்கத்துல பாருங்க சார்னா, அது ஆகாசவீரன். அது எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. இல்ல ரொம்ப ஹாப்பி. இல்ல அது ஒரு ரொம்ப ஆச்சரியம். சம்டைம்ஸ் வந்து ஏன்னா ஆகாச வீரங்கிற பேரு இவர் சொல்றது மாதிரி இல்ல, இவர் சொல்றது மாதிரி நாங்க எங்கேயும் கேள்விப்பட்டது இல்லை. கேள்விப்பட்டது. அந்த ஒரு என்ன சொல்றது, கடவுளோட ஒரு பிரசன்ஸ் எப்பவுமே ஃபிலிம்ல இருந்தது. பிகாஸ் ஐ திங்க் த்ரூ அவுட் நம்ம எல்லாருமே எப்பவுமே டெய்லி வி வர் டாக்கிங் அபவுட் இட். ஏன்னா ஷூட் பண்ணது முழுசா டெம்பிள்ல தான். ஈவன் நம்ம பரோட்டா கடை வந்து டெம்பிள் கிட்ட தான் இருந்தது. அழகர் கோயில் பக்கத்துல தான் இருந்தது அந்த பரோட்டா கடை. ஸோ இட் இஸ் அது பிளானே கிடையாது. பிளான் இல்ல அது, ஆனா அது அப்படி இருந்தது. அதாவது அந்த இவங்க சொல்றது மாதிரி ஹோட்டல் வந்து யானைமலைக்கு கீழே, அந்த ஹோட்டல் யானைமலையை காமிச்சிட்டு அப்படியே கேமரா டவுன் வந்தா இந்த ஹோட்டல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடம் சூஸ் பண்ணிட்டோம். யானைமலை கீழே தான். அதுக்கு செட்டு அதுக்கு போட்டால் அது ஒரு பட்ஜெட் வருது, இது வருது. அப்புறம் ஜெகன் நான் வந்து ஒரு 2 நாள் டைம் கொடுப்பா, நான் லோக்கல் மேனேஜர் வச்சு இது பண்ணுறேன். சரி ஓகேன்ட்டு அப்புறம் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அழகர் கோயில் வாசல். ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சது திருச்செந்தூர், 2வது நாள் ஷூட்டிங் ராமேஸ்வரம், 3வது நாள் ஷூட்டிங் இவங்களது ஒரு கோயில். அதுவா அப்புறம் ஹோட்டல் வந்து அழகர் கோயில் வாசலில் அது அமைஞ்சது. அப்புறம் படம் அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும்போது திருவண்ணாமலையில் ஸ்டார்ட் ஆகுது.
அப்புறம் அந்த தூண்டிக்கருப்பர் கோயிலில் ஒரு பெரிய முக்கியமான போர்ஷன் இருக்குது. அந்த கோயில் பர்மிஷனே கிடையாது, தரவே முடியாது அப்படின்ட்டாங்க. நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் இல்லைங்க, கதையாக இங்கே நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடம் ஒரு வைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகே, தூண்டிக்கருப்பர்கிட்ட நாங்கள் பூ போட்டு பார்ப்போம், அவர் பூ போட்டு பார்ப்போம், அவர் ஓகே சொன்னா தான் நாங்கள் தருவோம் அப்படின்ட்டாங்க. இதை எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அவங்க ஓகே அப்படின்ட்டு போய் சாமி கும்பிட்டு போட்டிருக்காங்க, கொடுக்கல. பூ பூ போட்டு பார்த்துருக்காங்க, இல்லை, கிடைக்கல. அப்படின்னோடனே செட்டு போடுங்கன்ட்டாங்க. ப்ரொடக்ஷன் சைடில் செட்டு போடுங்க, இத்தனை வேல் அடிப்போம், அம்படிப்போம், இடம் பார்க்குறாங்க. எனக்கு வந்து அந்த இடம் எப்போ பார்த்தோனோ இங்கே ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நான் போய் கேட்குறேன், நான் டைரக்டர், நான் அந்த கதையை எழுதுனவன், நீங்கள் ஏன் யாரையோ வச்சு பூ போட்டு பார்த்தீங்க, என்னை ஒரு தடவை பூ போட்டு பாருங்கன்னு சொல்கிறேன். சரி ஓகே, டேரக்டர் வச்சு ஒரு தடவை பூ போட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு குறி வந்துருச்சு, பண்ணிக்கலாம். அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எல்லாரும் சாக்காடு, எது கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி. அது உண்மையிலேயே ஆல்மோஸ்ட் 20-25 டேஸ் அந்த டெய்லி போகும்போது டெய்லி போய் ப்ரே பண்ணி தான் நம்ம போவோம். ஸோ அந்த ப்ரெசன்ஸ் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இல்லை. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போவாங்க. நம்ம ஆட்களே சார் நிறைய பேர் நேர்த்திக்கடன் பண்ணி நிறைய, நம்ம ஜெகன் நினைக்கிறது நடந்துச்சு. ஒரு நேர்த்திக்கடன் வந்துச்சு, வேல் வாங்கி வைப்பாங்க பேர். ஆமா ஆமா, டெம்பிள்குள்ள கோயிலுக்குள்ள எப்படி அது கோயிலுக்குள்ள தானது. ஆனா அந்த மண் வந்து செம்மண்ணு, கால்லாம் அப்படியே எல்லார் காலும் ஐ திங்க் இட் டுக் லாட் ஆஃப் டைம் அதை க்ளீன் பண்றதுக்கு. டெய்லி இல்ல கால்லாம் பாலம் ஆயிடுச்சு. ஆமா, ஃபுல்லி அண்ட் ரெட் ஆயிடுச்சு காலெல்லாம். இல்லை, அவங்க அந்த கேரக்டர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் அவங்கள மீட் பண்ணது கிடையாது, இவங்க படத்தை பார்த்துட்டு நான் பேசினது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து இவங்க படம் பார்க்கும்போதெல்லாம் செம்மையாக அந்த பொண்ணு நடிக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ காலில் தான் மீட் பண்ணுறோம், ஜூம் காலில் தான் 2 பேரும் ஒருத்தர் ஹாய் சொல்லிக்கிறதே நேராக வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்குறோம். எனக்கு இன்னமும் இவங்க அந்த கதை கேட்ட விதம் வந்து எனக்கு இன்னும் மைண்டுக்குள்ளே இருக்குது. நான் சேது சாருக்கே சொன்னேன், அந்த பொண்ணு அப்படி சிரித்து கதை கேட்டுச்சு சார், நித்யா சிரிக்கிறது மாதிரி ஆடியன்ஸ் சிரிச்சிட்டாங்கன்னா அது பெரிய ஹிட்டு சார். ஏன்னா வீடியோ காலில் இப்படி ஜூமில் இருப்பாங்கல்ல, இப்படி போயிட்டு முன்னால் வந்து இப்படி போவாங்க, இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வந்துட்டு ஒரு தடவை லேப்டாப்பை இடிச்சிட்டிங்க நினைக்கிறேன், எதுல ஃபோன்ல எதுல இருந்திருக்காங்க, அது இடிச்சுக்கிட்டு இப்படி அப்படி. ஏன்னா ஒரு கதை சொல்றது ரொம்ப கஷ்டம். நேருக்கு நேராக உட்காந்து ஐ கான்டாக்ட் இருந்து ஒரு கதை சொல்லணும்னா தான் அது நல்லா இருக்கும். வீடியோ காலில் நான் ஒத்துக்கவே மாட்டேன் கதை சொல்றது. ஏன்னா சொல்ற விதம் ஃபோன்லேயும் சொல்றது அது கன்வே பண்ண முடியாது. ஆனால் இவங்க அழகா அப்படியே உட்காந்து அதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நிமிஷத்துல சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கதை அந்த பேரஸ் கேரக்டர் எப்படின்னு நான் விளக்கும் போதே பயங்கரமா ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இந்த பொண்ணு, அதுவும் மிஸ்கின் சார் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், அவரை மீட் பண்ணுறதுக்காக போனேன். இதில் ஒரு கேரக்டர் அரசாங்கம் இருக்கு, அவர் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தது. அவர் லீடு கொடுத்துட்டாரு, கண்மணி இந்த கதையை கேள்றா செம்மையா இருக்குடா அப்படின்னு ஒரு லீடு கொடுத்துட்டாரு. அப்பவே வந்து இவங்க இந்த படம் பண்ணணும்னு அதான் சொன்னாங்கல்ல, டைம் எடுத்துக்கிறேன், யோசிச்சு சொல்றேன், அதெல்லாம் இல்லை. அவங்க கன்வின்ஸ் நான் பண்ணவே இல்லை. அந்த பேரரசியை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால என்னெல்லாம் சொன்னமோ அதான் சொல்கிறல. ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு மணி அந்த சாங்கில் மணி அடிக்கிறது ரொம்ப சாஃப்டாக எடுப்பாருங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் பண்ணேன். அப்புறம் 2 பேரையும் காம்பினேஷன் வச்சு நான் எப்படி உங்களை நான் எப்படி கூப்பிடுறது, ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த சீனை 2 பேருக்கும் நல்லா இதுவாகும் சொல்லி ஓகே ரொம்ப பொலைட்டாக எடுப்பார் போல அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன். அடுத்து ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் நல்ல வெயிலில் உட்கார வச்சேன். கொஞ்சம் பார்த்தாங்க, ஏன்னா அது பாறை, பயங்கரமான பாறை. கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் செட் பண்ணுறேன். அப்புறம் ஓகே இதோட முடிச்சிடுவார் போல, ஏன்னா 4:30 5 மணி ஆயிடுச்சு. ஓகே பேக்கப் டயத்துக்கு வந்துட்டாருன்னு நினச்ச உடனே பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் போய் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்தெல்லாம் ஏன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் யானைமலை. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடக்குதுன்னா கூட்டம் வந்துடும், அது எடுக்க முடியாது. ஓகே அப்படின்னு நினச்சிங்க. அது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஜேர்னி, மலை ஏறுறதே மூச்சு வாங்கும். ஃபுல் டே ஷூட்டுக்கு அப்புறம் மலை ஏறி மேல போய் நாங்க 4:30 5 மணிக்கு ஏறுறோம் மேல. 5 மணி 5:30 இருக்கும் மேல ஏறும்போது கிட்டத்தட்ட 5:55 ஆயிடுச்சு. பேக்கப் பண்ற டயம் அங்க வச்சு ஒரு மாண்டேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சார் சட்டையை கழட்டி விட்டு திருப்பி அதை ஒரு பேத்தா சாங் ஒரு மாண்டேஜ் எடுக்கிறேன். இவங்க அனுப்பிச்சு வச்சுட்டு
ஆமா சார் அப்- முடிஞ்சு போச்சு. அப்ப இவங்க நித்யா அவங்க கேட்டாங்க, சார் இப்படித்தான் நீங்க எடுப்பீங்களா அப்படின்னாரு. ஆமா மைண்ட் செட் ஆயிக்காங்க, நான் இப்படித்தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் தான் ரியல் இது வந்துச்சு. அது சாம்பிள். 10 மணி வரை சாம்பிள் மட்டும்தான் ஃபர்ஸ்டே. இல்ல நிறைய தடவை நினைச்சிருக்காங்க ரெண்டு இல்ல பேரும். நிஜமா சொல்றேன். இது சும்மா ஃபன்னுக்கு நம்ம சொல்லலாம். ஆனா ரியலி ஐ என்ஜாய்ட் த ப்ராசஸ். பிகாஸ் ஒரு படமும் சேம் அதே மாதிரி இருக்கும். ஒரு சிமிலர் ப்ராசஸ் இருக்கும். அந்த சேம் என்ன சொல்றது, ஒரு ருட்டீன் இருக்கும். எனக்கு அந்த ருட்டீன் எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு பாண்டியராஜ் சாரோட வே ஆஃப் ஒர்க்கிங் இல்ல, அது ஜஸ்ட் ஹூ ஹி இஸ். அவங்க அப்படிதான். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இட்ஸ் அன்பிரடிக்டபிள். எனக்கு அன்பிரடிக்டபிளா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சடனா ஒன்று இப்போ சொன்னாங்கல்ல, ஏதோ ஒரு கிரியேட் பண்றது, அது தட் இஸ் கிரியேட்டிவிட்டி. அண்ட் தட் இஸ் அது கிரியேட்டிவிட்டிங்கிறது அப்படிதான் ஃப்ளோ ஆகணும். அதை நம்ம ரொம்ப ஹோல்ட் பண்ணி இப்படிதான் பண்ணணும், இப்படிதான். ஸோ ஆக்டர்ஸ் வந்து இல்ல நான் செருப்பு போடாம பண்ண மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன்னு சொன்னா இது பண்ண முடியாது. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹீஸ் யூனோ என்ன சொல் impatient. Yeah, because and the creativity for him it flows very naturally and I enjoy. அது வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவன் 10 மணி வரைக்கும் போனாலும் இப்படி இருந்தாலும் என்ன ஒன்று பண்ணலாமா, இது பண்ணிடலாம், அந்த ஷார்ட் இருக்குல்ல அது இப்போ பண்ண சொன்னா எனக்கு ஓகே சரி பண்ணிடலாம்னு தோணும். ஸோ தட்ஸ் ஹவ் வி டூ இட். பட் தட் இஸ் அதுதான் ஒர்க்கிங் டுகெதர்ங்கிற ஒரு அந்த ஒரு கேமராட்ரி அந்த டீம் ஒர்க்ங்கிறது. அதுதான் தட்ஸ் வாட் வி என்ஜாய். அப்பெல்லாம் இது ஏன் அப்படி ஒன்றும் கிடையாது. நிஜமாவே நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி கேரக்டர் ஒன்று இல்லவே இல்லை. சாப்பாடு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இங்கே நான் நித்யா சொன்னது அவ்வளோ சேர்த்து ஒன்று சேர்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு நித்யா வந்து கழுத்தில் பிடிச்சி சோத்தில் அடிக்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஹார்டாக பண்ணிட்டேன்னு ஒரு ஃபீல். ஸோ ஹார்டாக பண்ணிட்டா நம்ம வந்து ஆணோ பெண்ணோ பட் ஒரு சாரி சொல்லுவோம்ல, சாரிம்மா காடம் எனக்கு நடிக்கும்போது தெரியாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரலாக வந்து எனக்கே தெரியுது இப்போ பிடிக்கும்போது அது பேசி டப்புன்னு பிடிக்கும்போது இப்போ இங்கே போய் கண்ட்ரோல்னால இங்கே பட்டுரும். அது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை நம்ம வந்து ஹார்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ எனக்கு அது சொன்னது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தான். எனக்கு நடிக்கும்போதெல்லாம் தெரியாது. நீங்கள் ஃப்ரீயாக விடும்போது அவங்கள அந்த காலில் செருப்பு போடுறதோ அந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் தெரியும். அவங்களுக்கு வந்து ஒரு சீனு கொடுத்தோன்னா அந்த சீனுக்கு என்னவா பண்ணலாம் ஜென்ரலாகவே இது வழக்கமாக இது மேலே வைக்கப்படுறதுனால நான் சொல்கிறேன். இதில் வந்து தீனி போடுற சீனு சாதாரண சீனுன்னு அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. நீங்கள் சாதாரணமாக வந்து அம்மா சாப்பாடு வை அப்படின்னு சொல்கிறதுமே அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு படத்தில் இப்போ இந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு 2 வருஷம் வாழ்க்கையை பதிவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷம் வாழ்க்கையமா எடுக்க போகிறோம் இல்லை. அது எதெல்லாம் சுவாரஸ்யமோ எந்த ஆங்கிள் அந்த கதையை சொல்லுமோ அதெல்லாம் சீனாக மாறும். அந்த சீனில் எதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறது போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதான் ஷார்ட்டாக மாறுது, வசனமாக மாறும். ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு ஷார்ட்டும் என்ன பண்ணால் உங்களுக்கு அந்த ஷார்ட்டு போர் அடிக்காமல் இருக்கும், அந்த டைலாக் டெலிவரி நல்லா இருக்கும், எதனால் அம்மா சோறு வைமான்னு சொல்லும்போது எல்லா ஷார்ட்டுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதில் வந்து சிலது நீங்கள் பாராட்டியிருக்கலாம், சிலது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது போடுற எஃபர்ட் வந்து ஈக்குவல். எல்லாமே ஈக்குவல் தான். அது சரியாக செய்யணும். ஏன்னா ஒரு ரைட்டரு என்ன நினச்சி எழுதியிருக்காருங்கிறத எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை ஒரு ஆக்டரால் டச் பண்ண முடியுமா தெரியாது. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுறோம். நம்ம என்னவா நினச்சி எழுதியிருப்பாரு, எதுக்கு ஆகாச வீரன் பேர், எதுக்கு அரசிங்கிற ஒரு பேரை இவன் பேரரசுன்னு ஏன் நினைக்கிறேன். இது நம்ம சில சமயம் நம்மளுடைய கேரக்டரோ நம்ம மைண்டுக்கு வந்து தப்புன்னு படலாம். ஆனால் அது கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் சரின்னு படலாம். ஸோ அது எந்த ஆங்கிள் அவருக்கு அது சரின்னு படுது அப்படிங்கிறத தொடணும் இல்லை. ஸோ அதனால எல்லா ஷாட்டுமே அப்படிதான் இருக்கு. இந்த நடிப்புக்கு தீனி போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது.
சத்யஜோதி டி தியாகராஜன் ப்ரொடக்ஷன். That's very true. உண்மை. Correct ஆ சொன்னீங்க. சத்யஜோதி டி தியாகராஜன் பிரசன்ஸ் போட்டுருக்காங்களாமா, பிரசன்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ரெக்கை வர இல்லையா, எங்களுக்கு இல்லை, வேறு சுத்தமா இல்லை. ஒருவேளை நாங்க அவங்களுக்கு அங்காளி பங்காளியாவ சொந்தக்காரங்களா இருந்தா கூட அவர் இதுதான் செய்வாப்புல. அவர் பையன் நடிச்சிருக்காப்புல, ஸ்டீன் சொல்லிட்டு 2வது பையன் நடிச்சிருக்கான், அவனுக்கு இதே நிலைமை தான். அவனுக்கு இதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முதலாளி தாங்க. சொன்னான். இல்ல ஓகே, அதுதான் உண்மை. அதுதான் சொல்றது என்னன்னா, டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணுவேன். அது ப்ரொடியூசருக்கு ஃபர்ஸ்ட் இது. நான் வந்து அது ரொம்ப ஆனா 2 பேரையுமே வந்து 50-50 தான் பாத்துட்டு. உண்மையா இல்லையா? இல்லைங்க, உண்மைதானே? இல்ல 50-50 இல்லைன்னு சொல்ல வரேன் நானு. நீங்க நீங்க வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு மத்தியில இல்லங்க, இது வந்து அவர் சொல்லி வேற கூட்டிட்டு வர்றாரு. நான் பார்த்து அடிங்க, மரியாதையா நடத்துனேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணே கிடையாது. இது அஸ்டினேட்டருக்கு எல்லாரும் தெரியும். இதெல்லாம் இது மாதிரிதான் அந்த கோயில் சீன்ல மாதிரி, பேரரசி உன்னை நான் நல்லா பாத்துக்கலாடி, உன்னை நல்லா பாத்துக்கலாம் மாதிரி தான் உங்க 2 பேரை பார்த்து கேட்கணும். ஆமா. பேரரசி உங்களை நல்லா பாத்துக்கல, ஆகாஷ் உங்களை நல்லா பாத்துக்கலன்னா இல்ல இல்ல சொல்லிட்டாங்க. சரி போங்க.